வணக்கம். அன்புக்குரிய சகோதர சகோதரி அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் தான் எஸ்பி டெக்ஸி டெய்லர் பூமிநாதன் பேசுறேன். ஒரு யூனிஃபார்ம் ட்ரெஸ் வந்துச்சு. சின்ன குழந்தைக்கு சட்டை, ஒரு பெட்டிக்கோட்டு மாதிரி. அது வெட்டுற முறையா கொஞ்சம் போட்டிருக்கேன். அதை பாருங்க. இதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, ஒரு விளக்கம் சொல்றேன். வாங்க நம்ம வீடியோவுக்கு போவோம். வணக்கம் அன்புக்குரிய சகோதரிகளை. ஒரு யூனிஃபார்ம் ட்ரெஸ் உங்களுக்கு பாருங்க. ஒருத்தர் கொடுத்துருக்க யூனிஃபார்மு 7 வயசுக்குள்ள நினைக்கிறேன். சட்டையோட உயரம் வந்து 17 இன்ச்சு, ஷோல்டர் வந்து 12 இன்ச்சு, கை நீளம் 6 இன்ச்சு, கை சுற்றளவு 8, பாடி 25, காலர் 14. இது கொடுத்துருக்காங்க அளவு. நான் அதே மேலே பெட்டிக்கோட்டு உயரம் வந்து 31, பாடி உயரம். இந்த அமைப்பில் வெட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு அதில் ஒரு தைக்கிற மாதிரி வாய்ப்பு இருந்துச்சு, உங்களுக்கு ஒரு பழைய தெரிஞ்சுக்கலாம்ல, அந்த மெத்தடில் போடுறேன் பாருங்க. இது சட்டை துணி கொடுத்துருக்காங்க. நான் இப்படி கரைக்கோடு வரும், இந்த கரைக்கோடு வந்து வெட்டிருங்க. பட்டிக்கு வந்து 2 இன்ச்சு மடிச்சு தச்சிருவாங்க, அதை பார்த்துக்கோங்க. 2 இன்ச்சு போட்டுக்கோங்க. அப்படியே ஒரு கோடு, 2 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு இது தைக்கிறதுக்கு இங்கே ஒரு பட்டி, நெஞ்ச கீழே ஒரு பட்டிக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. உயரம் வந்து 17 இன்ச்சு, 17 இன்ச்சு வச்சுக்கிங்க. மேலே ஒரு 1/2 இன்ச்சு, 17 இன்ச்சு, 17 இப்படி வச்சுக்கோங்க. ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்ப அவங்களுக்கு வந்து பாடி வந்து 25 இன்ச்சு வருது. கூட்டிக்கோங்க. 8 இன்ச்சு கூட்டிங்கனாக்க 33 வருது. அது 4 பங்கா பிரிச்சுக்கோங்க. 8.25. இந்த 8.25 இப்படி வச்சுக்கோங்க. 8.25 ஒரு கோடு போட்டுருங்க. அப்படியே சின்ன குழந்தைய, அதனால ஒரு மதிப்பு தான், ஒரு டைட்லாம் இல்லை, லூஸாக தான் கேட்பாங்க. 8.25 வச்சாச்சு. ஷோல்டர் வந்து 12.5, இந்த 12.5 வச்சிருக்கேன். தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு 13 வச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த அளவுக்கு கொண்டாந்துருங்க. இங்க ஒரு கோடு போட்டுக்கோங்க. இங்க வந்து ஒரு 2.5 வச்சுக்கோங்க. கழுத்துக்கு, ஷோல்டருக்கு, காலருக்கு 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இதுல இருந்து ஒரு இன்ச்சு வச்சுக்கோங்க. அது சின்ன குழந்தை தானே, அது குழந்தைக்கு ஈஸியான மெத்தட். இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. 12.5 போட்டிருக்கு. ஒரு 1/2 இன்ச்சு கூட்டிக்கோங்க. 13. இந்த 13 வச்சிருக்கேன். இந்த 1/2 அப்படியே இங்க 1/2 இன்ச்சு இந்த அச்சம்ல 6.5, அது அப்படியே கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டாச்சு. இதுல இருந்து ஒரு 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. முன்கழுத்து அழகா இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்படி போட்டீங்கன்னாக்க சட்டை. அதே மாதிரி இதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு கணக்கு பண்ணிக்கோங்க. லேசா கிராஸ் பண்ணிக்கோங்க. இப்படி அழகா இப்படியே எடுத்துருங்க. இப்ப நான் பாருங்க. நான் தையல் சேர்த்துதான் கணக்கு பண்ணியிருக்கேன். தைக்க போகும்போது உங்களுக்கு இவ்வளவு தூரம் வந்துடும், இப்படி தச்சிருவிய. அதனால 8 இன்ச்சு மொத்தத்தில் கணக்கு ஈஸியா கணக்கு புரியறதுக்காக அப்படி சொன்னேன். பாத்துக்கோங்க. இப்படி தச்சிருவிய, பாத்துக்கோங்க அளவு. இதே முன்தட்டு. இதை இப்படி வெட்ட போகும்போது உங்களுக்கு இப்படி மடிச்சு தைக்க போகும்போது இதை கணக்கு பண்ணி இதை கழிச்சிருங்க. உங்க அளவுக்காக இப்படி போடுறீங்க. ஆமா, இது அப்படியே பட்டியா தைச்சுக்கோங்க. உள்ள இப்படி மடக்கி பட்டியா தைச்சுக்கலாம். அடுத்து பேக் தட்டு எடுக்கணும் பாருங்க. இந்த முன்தட்டுக்கு பேக் தட்டை வந்து ஒரு 1/2 இன்ச்சே குறைச்சிக்கோங்க. இந்த இடத்துல இது ஒரு 1/2 இன்ச்சு. ஏன்னா இந்த இடத்துல நம்ம பட்டன் காசா கட்டுவோம். அதனால
இந்த இடத்துக்கு ஷோல்டருக்கு முன் தட்டுக்கு பேக் தட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு கேப் இருக்கணும். அதை பார்த்துக்கோங்க. 1/2 இன்ச்சு கேப்பு, இதுல 1/2 இன்ச்சு கேப்பு. இப்ப இந்த சட்டைக்கு ஷோல்டர் இல்லை, வளர்த்து விடுறோம். அப்ப ஷோல்டர் எல்லாமே மேல 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. இங்க 2 இன்ச்சு மேல, அதுக்கு நேரம் கோடு போட்டுக்கோங்க. அப்ப ஷோல்டர் வந்து 13 வச்சிருக்கோம். அப்ப 13 இதற்கா 13 இப்படி வச்சுக்கோங்க. இதுல இருந்து இதுக்கு ஒரு நேரம் இப்படி கோடு போடுங்க. நேர கோடு போட்டீங்க. இப்ப இந்த அளவு பாத்துக்கோங்க. இதுக்கு அளவு வந்து 2 இன்ச்சு வச்சிருக்கேன். அப்படியே 2 இன்ச்சு இங்க வச்சிருங்க. சந்தேகத்துக்கு இந்த இடம் கரெக்டா இருக்கு பாத்துக்கோங்க. 4.5 இதுல இருந்து 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. நேரம் இப்படி கோடு போட்டுங்க. லேசா அப்படி வளைவு, அந்த ஷோல்டர் இப்படி வளைவு அழுதுங்க. இப்ப வந்து ஷோல்டர் எல்லாமே ஷோல்டர் வளர்த்து விடுறோம், பாத்துக்கோங்க. இந்த அமைப்பில் வெட்டிக்கங்க. இந்த அமைப்பெல்லாம் கரைச்சுங்க. இந்த கரெக்டா இருக்கணும். அப்பதான் பட்டி மடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். இங்க ஒரு அக்காத்து போடுங்க, அடையாளத்துக்கு அக்காத்து ஒன்று போட்டுக்கோங்க. இதுதான் முன்தட்டு. இப்ப இது ஷோல்டர் தைக்க இப்படி தச்சிருவீங்க. ஷோல்டர் தைக்க போகும்போது உங்களுக்கு இப்படி தச்சிருவீங்க. ஷோல்டர் இப்படி மடிப்பு வந்துடும். அப்ப இந்த இடத்த பாத்துக்கோங்க. இந்த இடம் வந்த உடனே உங்களுக்கு இது நடு சென்டர். இந்த இடம் தான் தச்சு முடிஞ்ச உடனே உங்களுக்கு இப்படி வரும். இப்படி வந்தோடனே இதுதான் நடு சென்டர். இந்த இடத்துல அக்காத்து போட்டு கையை சேர்க்கணும். அப்பதான் இந்த காலர் இங்க வச்சிருவே நான் பாக்குறதுக்கு நல்லா அழகா இருக்கும். அடுத்து நம்ம கையை வெட்டணும். கையை வெட்டுறதுக்கு இதோட சுற்றுலா பார்த்துக்கங்க. அக்கா இப்படி போட்டுக்கோங்க. 8 இன்ச்சு வருது. 8 இன்ச்சு நம்ம எடுக்கணும் கைக்கு. இப்போ உயரம் வந்து 6 இன்ச்சு, கை நீளம் 6 இன்ச்சு. ரெண்டு இன்ச்சு வச்சிருக்கேன் பட்டிக்கு. கைக்கு எடுத்துக்க, துணி சிக்கனமா இருக்கு வச்சு. இப்ப கை வந்து உயரம் 6 இன்ச்சு. இது 8 இன்ச்சு வந்துச்சு உங்களுக்கு. இங்க பாத்துக்கங்க, இந்த அமைப்பு 8 இன்ச்சு. ஷோல்டர் வந்து 13.5. இப்படி கோடு போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த பட்டி மடிக்கிறதுக்கு கையின் நீளம் வந்து 6 இன்ச்சு, தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, 6.5 இன்ச்சு வச்சிருக்கேன். கை வந்து 6 இன்ச்சு, 6 இன்ச்சுக்கு தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு வச்சிருக்கேன். இந்த வச்சிருக்கேன். ஷோல்டர் வந்து 12.5, ஒரு 6 13 வச்சிருக்கோம். அது 6.5 இன்ச்சு வருது. இந்த 6 இங்கே வச்சுக்கோங்க. 6 1 இன்ச்சு கூட்டி 7.5 வச்சுக்கோங்க. ஷோல்டர் 13, ஷோல்டர் வந்து 12 12.5, ஒரு 1/2 இன்ச்சை கூட்டியிருக்கோம் 13. அதில் 1 இன்ச்சை கூட்டி 14 இன்ச்சு வச்சுக்கோங்க. 14. இந்த மடிப்பு பார்த்துக்கிட்டீங்களா? இந்த இது இவ்வளோ தூரம் தச்சுருவோம். இந்த இப்படி டேப்பை போட்டு இப்படி பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச்சு வருது. அந்த 7.5 இங்கே இப்படியே வச்சிருங்க. 7.5 வச்சுட்டீங்களா? அப்படியே ஒரு 1/2 இப்படி இங்க கோடு போட்டுக்கோங்க. இப்படி லேசா கோடு போட்டு இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதுல பாதி 7.75 வரும். இதுல ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க.
கை சுற்றளவு வந்து 8 இன்ச்சு கேட்டிருக்காங்க. அவங்க கூட 1 இன்ச்சு வச்சிருங்க. வச்சாத்தான் அவங்களுக்கு லூஸ் சாக்கெட் மாதிரி வரும், சட்டை மாதிரி வராது. அப்ப இப்படி போட்டுக்கோங்க. கை அமைப்புல பாத்துக்கோங்க, இதே அமைப்புங்க. இந்த இடம் வந்து லேசா அரைஞ்சு வெட்டிட்டு அப்படியே போகும். அக்காத்து போட்டுக்கோங்க. அக்காத்து போட்டுக்கோங்க. இது அந்த பாயிண்ட் கணக்கு கையோட உயரத்துக்கு அக்காத்து. இது லேசா கவர் தட்டு வெட்டிருங்க. கொஞ்சம் லைட்டா, சின்ன பிள்ளை தானே, அதனால லைட்டா வெட்டிக்காங்க. இப்படி கவர் தட்டு வெட்டுற அமைப்பை பாத்துக்கங்க. இப்படி வெட்டிட்டீங்கன்னாக்கி நான் பாருங்க, இந்த சட்டை இப்படி பாருங்களேன், கை வந்துடுது. அது வந்து வச்சு தைக்கும் போது உங்களுக்கு கரெக்டா சரியா வந்துடும் சட்டை. பாத்துங்க, இதுக்கு சட்டை வெட்டியாச்சு. அடுத்து காலர் இது எவ்வளவு, 14 இன்ச்சு. நம்ம தச்சுட்டு எவ்வளவு இதை பார்த்துக்கிட்டு காலர் கனெக்ட் பண்ணிவிட வெட்டிக்கிறலாம். இது ஷோல்டர் இல்லாம வெட்டியிருக்கேன், பாத்துக்கோங்க இந்த அளவு. அடுத்து இதுக்கு மேல ஒரு கோட்டு மாதிரி, பெட்டி கோட்டு மாதிரி வரும், அதை பாருங்க.